ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு இருப்பது ஆன்மீக எண்ணத்தை பலப்படுத்தும். குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் கருத்தரிப்பதற்கு அற்புதமான மாதமாக அமையுதுங்க. மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கை தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு அதுக்குரிய வரன்கள் வருவதற்குரிய வாய்ப்பு உண்டு. வருவதை பயன்படுத்திக்கோங்க. ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறதுனால மனைவி வழியிலும் தகப்பனார் வழியிலும் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து 100% போவது மிக நல்லது. ஒரு சின்ன பிரச்சனை பெருசாயிடும், பெரிய பிரச்சனை அதுக்கு மேல பெருசாயிடும். கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு பார்த்தீங்கன்னா பழைய வீடா இருக்கும். அந்த வீட்டை சரி செய்வதற்கும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவதற்கும் புதுசாக வீடு வாங்குவதற்கும் மனைவி வழியில் சொத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி வழியினுடைய பூர்வீக சொத்து சொல்றேன். அதே போல இந்த ஜாதகனுடைய பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. மன சங்கடங்களும் வரும். பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மன சங்கடங்களும் வரும். அதற்காக ஒரு சிறிய தொகையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுமான வரைக்கும் இந்த சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சொத்துக்கள் பிரச்சனைக்கு அன்பா போங்க. தேவையில்லாத வழக்கு தொடர அதை தொடங்கினா அது இழுத்துக்கிட்டே போகும். கைக்கு கிடைக்குமா என்பது மறுபடியும் நீங்களே அடி பண்ணிடுற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் பார்த்துங்க. கேது 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் வருமானத்தை எந்த அளவுக்கு சிக்கனத்தை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சிக்கனம் என்னன்னா சிம்ம வீடு, சம்பாத்திய சாதனை உடைய வீடு அல்லவா. அந்த சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கேதுன்ற ஒரு பாம்பு இருக்கு. அப்போ அந்த கேதுன்ற பாம்பு இருக்கும்போது வருமானத்தை என்ன பண்ணணும்னா சிக்கனத்தை கையாண்டாதான் அது அபரிதமாக உங்களுக்கு பெருகுமே தவிர தேவையில்லாத வருமானத்தை நீங்கள் விரயம் செய்தால் திரும்பி வராது. அவங்களுக்கு